என்ன கார்த்திகேயா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா இல்லை போதையில் உளறியா? நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. போய் முதல்ல மனுஷனை வளர்ப்பாரு. யோ மாமா, நீயா வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு ஆட்டை வட்டி எனக்கு விருந்து வைக்கல. அதுக்கு பிறகு பாரு, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அது நடக்காது கார்த்தி. முதல்ல உன் தொழிலை மாற்று. என் பொண்ணு மட்டும் இல்லை, எந்த பொண்ணும் ஊர் வயிற்றுல அடித்து வாழணும்னு நினைக்க மாட்டான். அதுலேயும் என் பொண்ணு ஒரு அரும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவ. அது சரி, அதையும் பார்க்குறேன். இன்னும் ஒரே மாதம். இல்லை எதுக்கு அவ்வளவு நாள்? அதுக்குள்ளேயே என் முறை பொண்ணை கட்டி காட்டலை. அப்புறம் பாரு. அது இருக்கட்டும், அக்கா அங்கே வீட்லையா இருக்கு? ஆமாம் வீட்டில் தான் இருக்கான், போ என்று தலையில் அடித்து கொண்டு அவனை தாண்டி நடந்தவர். அப்படி அக்கான்னு எந்த நாளும் என்னத்தை தான் பேசுவானோ. கத்தரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்து தானே ஆகணும். அப்போ இருக்கு அக்காளுக்கும் தம்பிக்கும். ஒருவேளை இதெல்லாம் கட்டி வைக்கணும்னு மட்டும் அவள் சொல்லட்டும். அவளையும் சேர்த்து வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன் என்று புலம்பியபடியே தோட்டத்தை வந்தடைந்தார். தங்கள் இருவருக்கும் மதிய உணவை தூக்குச்சட்டியில் போட்டு குழம்பையும் ஒரு டப்பாவில் ஊற்றி எடுத்து கொண்டு இருக்க கலா முன் வந்து நின்றான் கார்த்திகேயன். டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி வந்து நிற்காதன்னு. வெளியே வரும்போதே ஒரு சத்தம் போட்டுட்டு வந்தா தான் என்ன என்று தன் நெஞ்சை பிடித்து கொண்டு கூறியவர் பையில் எல்லாவற்றையும் எடுத்து வைக்க, அக்கா, நான் உன் கூட முக்கியமாக கொஞ்சம் பேசணும். என்னடா, சீக்கிரம் சொல்லு. உன் மாமா போய் ரொம்ப நேரமாகுது. நான் இப்போ போகலைன்னா நொயின்னு கத்துவாரு. ஹோ, அவ்வளோ பயமா அவருக்கு? சரி, அதை விடு. எனக்கும் இதழுக்கும் கல்யாணத்தை பற்றி எப்போ மாமா கிட்ட பேச போற? ஏன்டா அவசரப்படுற? சரி, நான் கேட்ட பணம் எங்க கொண்டு வந்தியா? ஆமாம், சாராயம் விற்கிற பணம் மட்டும் வேணும் உன் புருஷனுக்கு. ஆனால் அவனே மாப்பிள்ளையா வேணாம். டேய், என்னடா சொல்கிற? அவர்கிட்ட நான் பணம் வாங்குற விஷயத்தை எதுவும் சொன்னியா என்று பயந்தபடி கலாவினவ. இல்லை நான் எதுவும் சொல்லலை. ஆனால் உனக்கு எதுக்கு இவ்வளோ பணம்? ஏன் என் இதழுக்கு அனுப்பவா? அவளுக்குன்னா சொல்லு, நானே கொண்டு போய் கட்டாக கொடுத்துட்டு வர்றேன். அது சரி, அதோட கதை முடிஞ்சிடும்டா. நான் 100 ரூபாய் கொடுத்தா கூட வாங்க மாட்டான். அவள் அப்பா கொடுத்தா மட்டும்தான் வாங்குவா. அவளோட செலவுக்கே அவள் ஏதோ வேலைக்கு போகிறாளாமில்ல. அக்கா, அவள் எதுக்குக்கா வேலைக்கெல்லாம் போகணும்? என்கிட்ட இல்லாத பணமா? உனக்கே இவ்வளவு செய்கிறேன்னா அவளுக்கு என்னெல்லாம் செய்வேன். சரி, அதை விடு. அவள் எப்போ ஊருக்கு வர்றாள்? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவள் இப்போவே பார்க்கணும் போல இருக்கு. இவ்வளவு நாள் பொறுத்துட்ட, இன்னும் என்னடா, கொஞ்ச நாள் தானே. அவளோட ட்ரைனிங் முடிஞ்சதும் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் தான். ஆமாம், இதை மட்டும் சொல்லு. ஆனால் மாமா கிட்ட பேசுறியே இல்லை. வந்தால் என்னன்னா, உன்னை போல ஒருத்தனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வெறுப்பே திரிகிறாரு. ஆனால் உன்னுக்கா இதழ் மட்டும் எனக்கு கிடைக்கல. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்க பாருடா, இந்த ஊருக்குள்ள உன்னை மீறி என் பொண்ணு கழுத்துல யாராச்சும் தாலி கட்ட முடியுமா? இல்லை, அப்படி நடக்க நீ தான் விட்டுருவியா? நீ யாருடா எனக்கு? என் கூட பிறந்த தம்பி. ஊர்ல இருந்து இங்கே வந்தப்போ இங்கே எனக்குன்னு இருந்தது நீயும் அம்மாவும் தான். அம்மா இப்போ இல்லை, எனக்காக இருக்குது நீ மட்டும்தான். அது என்னால் விட்டு கொடுக்க முடியுமா? அப்புறம் இந்த காசு ஏன்னு கேட்டல, டவுனில் நகை சீட்டு ஒன்று போட்டிருக்கேன். எல்லாம் உன்னை கட்டிக்க போகிறவளுக்காகத்தான், வேற யாருக்கு? இங்கே பார்க்கா, எனக்கு எதுவும் வேணாம். சரி, கூடிய சீக்கிரம் கல்யாண பேச்ச மாமா கிட்ட பேசு. அப்புறம் உன் பொண்ணுக்கிட்டையும் பேசிட்டு சொல்லு. இந்த சுத்துப்பட்டியை அசர்ற மாதிரி நான் கல்யாண வேலையை பார்க்குறேன். சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று அவன் அங்கிருந்து கிளம்பி சென்றான். ஹாஸ்பிட்டல் சென்ற ஆதி மற்றும் ஜேம்ஸ் எதிரில் வந்த இதழ். சார், இந்த லெட்டரில் கொஞ்சம் சைன் போடணும். காலேஜில் கொடுக்குறதுக்காக. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ படித்து பார்த்துட்டு சைன் போட்டு வைங்க. ஒரு நிமிஷம் இதழ், நேற்று ஈவினிங் அவசரமாக எங்கே கிளம்பி போனீங்க? நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும்? சாரி சார், நாங்கள் எங்கள் டைம் முடிஞ்சது தான் போனோம். ஸோ அது எங்கள் பர்சனல் என்றவள் அவன் முகத்தை கூட சரியாக பார்த்து பதில் கூறாது அங்கிருந்து செல்லவும். ஆதி, யாருடா? அவங்கள பார்த்ததும் இருக்கு நீ இவ்வளோ நர்வஸ் ஆகிற? சரி, அவங்க எங்கே போனா உனக்கு என்னடா? சும்மா தெரிஞ்சுக்கத்தான் என்றவன் அவன் முன் நடந்து சென்று கொண்டிருந்தவளையே கண்ணிமைக்காமல் பார்க்க, அந்த பொண்ணு வேற பார்க்க நல்லா தான் இருக்கு. ஏதாவது இருந்தால் சொல்லிடு. அப்புறம் உங்கள் அம்மா குணம் தெரியுமில்ல. ஏண்டா, என்னையும் எங்கள் அண்ணா போல நினச்சிட்டு இருக்கியா? அம்மா மனசு நோகக்கூடாதுன்னு தான் நான் இந்த மெடிசன் படித்தேன். ஏன் இந்த ஹாஸ்பிட்டலையே நிர்வாகம் பண்ணுறது கூட.
அது வேற ஜேம்ஸ். அண்ணா தனக்கு பிடிச்ச பிஸ்னஸ் தான் செய்வேன்னு உறுதியாக சொல்லிட்டான். நானும் அப்படியே போனேன். அவங்க பாவம் இல்லையா? அதை விட எனக்கும் இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால வந்தேன். அதுக்காக அம்மான்னா பயம்னு அர்த்தம் இல்லை. அவங்க நமக்காக எத்தனை இழந்திருப்பாங்க, அவங்களுக்காக செய்கிறதுல தப்பு எதுவும் இல்லையே. ஆனால் அதுக்காக எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி அதை அம்மா ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் தூக்கி போட நான் ரெடி. ஆனால் இவள் மேலே எனக்கு எந்த விதமான உணர்வுன்னே சொல்ல முடியாமல் இருக்குது. ஏதோ அவளை பார்க்கும்போது மட்டும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது லவ்வான்னு சொல்ல தெரியலடா. ஒருவேளை அது காதலாக இருந்தா? புருவம் உயர்த்தி லேசாய் சிரித்தபடி ஜேம்ஸ் வினவ. அதை அப்போ பார்த்துக்கலாம் ஜேம்ஸ், டைம் ஆகிருச்சு, நம்ம லேண்ட் பார்க்க போகணும். மறந்துட்டியா என்ன? நான் மறக்கல. சரி, உன்னோட வேலையை முடிச்சுட்டு வா, நம்ம போகலாம். அதுக்கு முதல் எனக்கு இங்கே கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று கூறி முடித்த ஜேம்ஸ் அங்கிருந்து செல்ல ஆதியும் தன்னறைக்குள் புகுந்து கொண்டான். ஏய், என்னடி ஆதி சார் உன்னை கண்டதும் ரொம்ப தான் குழையிறாரு. அது அவர்கிட்ட போய் கேளு, நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும் என்று உதடுகள் அணு வாயை அடக்கினாலும் இதழுக்கும் அந்த கேள்வி இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவள் தந்தை கூறி அனுப்பியது இன்னும் அவளுக்கு நினைவிருக்கிறது. எந்த காரணம் கொண்டும் தன் மனதை வேறு எண்ணங்களில் செலுத்தக்கூடாது என்று தன்னைத்தானே போலியாய் நியாயப்படுத்தி கொண்டிருந்தாள் பேதை. ஹாஸ்பிட்டலை சுற்றி பார்த்த ஜேம்ஸ் மற்றும் ஆதி அங்கிருந்து சென்று நிலத்தை பார்த்துவிட்டு ஆதி ஹாஸ்பிட்டல் செல்ல ஜேம்ஸ் வீட்டிற்கு வந்திருந்தான். கயலோ நிதன்யாவின் அறையில் அமர்ந்திருந்தாள். பாட்டிக்கு தேவையானதை செய்து முடித்து பாட்டி தூங்கிவிடத்தான் அங்கிருந்து என்ன செய்வது? பாவம், தாத்தாவும் வயதானவர், அவரும் ஓய்வெடுக்க வேண்டும். நான் அங்கேயே இருந்தால் அவர் எப்படி தூங்குவது என்று அவள் மேலே சென்று அங்கிருந்த சோபாவில் அமர்ந்திருந்தாள். வீட்டுக்கு வந்த ஜேம்ஸ் யாரும் அங்கு இல்லாததால் மேலே தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றான். நிதன்யா அறை கதவு திறந்திருக்க வாசலில் நின்று கதவை தட்டவும் ஏதோ யோசனையில் இருந்தவள் வாசலை பார்க்க ஜேம்ஸ் அங்கு நின்று கொண்டிருந்தான். காலையில் நடந்தது நினைவுக்கு வர பயந்தபடி வாசலுக்கு சென்றவள், சொல்லுங்க, வேற என்ன கேட்க முடியும் அவளால்? என் கூட எல்லாம் பேச மாட்டீங்களா? சரி, கொஞ்சம் வழிவிடுங்க என்று கூறிக்கொண்டே அவள் அமர்ந்திருந்த சோபாவில் சென்று அமர்ந்தவன், என்ன அங்கேயே நிற்கிறேன், வா வந்து உட்காரு. அச்சோ, காலையில் இவர் செய்த வேலையால தான் நான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன். இப்போ மட்டும் அவர் வந்து பார்த்தா அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது. முருகா, நீ தான் என்ன காப்பாற்றணும் என்று தனக்குள் நினைத்தவள், இல்லை, நீங்கள் இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்கள் ரூம் அதோ அங்கே தான் இருக்கு. இது நிதன்யாவோட ரூம் சார். அது என்ன சார், ஒழுங்கா ஜேம்ஸ்ன்னு சொல்லு. எனக்கு இந்த சார் முறைலாம் பிடிக்காது. இது என்னடா எனக்கு வந்த சோதனை? என் கழுத்தில் தாலி கட்டினவரையே சார்னு தான் சொல்கிறேன் என்று நினைத்தவளுக்கு காலையில் இந்திரன் கூறிய வார்த்தைகள் நினைவில் வர, கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? காலையில் இவரை வந்து கொஞ்சம் செஞ்ச வேலையால் தான் நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். இப்போ இப்படி ரூமில் இருந்து பேசுறது தெரிஞ்சா என்ன வார்த்தையாலேயே சாகடிப்பேரே. இப்போ என்ன பேசி இவரை வெளியே அனுப்புனா? ஹே கயல், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ என்ன காலையில் உன் புருஷன் திட்டுனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? என்ன அது அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் உள்ளே போனதும் கொஞ்ச நேரத்திலேயே எள்ளும் கொள்ளும் முகத்தில் வடிக்க கிளம்பி போனானே, அப்போ உள்ள அதுதான் நடந்துச்சா? அப்போ இவர் ஒரு ஜூகத்தில் தான் கேட்டீரா, நான் தான் உளறிட்டேனா என்று தலையிலேயே குட்டி கொண்டவள், இங்கே பாருங்க, யாருக்கு பிடிக்காதோ இல்லையோ, நீங்கள் எப்படி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல, நீங்கள் முதல்ல வெளியே போங்க என்று கடகடவென்று கூறியவளை கண்ணிமைக்காமல் பார்த்தவன், ஏங்கையல், அவனுக்கெல்லாம் நீ ஏன் பயப்படுற? நான் ஒன்றும் உன் கூட தப்பாக பேசலையே. ஏனோ தெரியல, உன்னை பார்த்ததும் என் இறந்து போன சிஸ்டர் மாதிரி இருந்த, அதுதான் உங்கூட பேசலாம்னு வந்தேன். உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, நான் வர்றேன் தங்கச்சி என்று கூறி கண்ணை துடைப்பது போல் துடைத்து கொண்டு வெளியேறி சென்றான் ஜேம்ஸ். கயலுக்கு தான் குற்ற உணர்வாகி போனது. இதுக்காக நான் இப்போ இப்படி பேசினேன், ஒரு தங்கச்சியாக நினச்சி பேச வந்தவர்கிட்ட இப்படி பேசிட்டேனே. பாவம், அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாரு. எல்லாம் அவரால் வந்தது. சரி, நீ எதுக்காக அவனுக்காக உன்னை தேடி வர்ற மற்ற உறவுகளை காயப்படுத்தணும்? இல்லை, முதல்ல நான் போய் அவர்கிட்ட சாரி கேட்கணும். இன்னும் கொஞ்ச நாள்
அப்புறம் இந்திரா அப்படிங்கிற வார்த்தை என் வாழ்க்கையில் இல்லை. ஏன் இப்போவும் அவர் யாரோ நான் யாரோ தானே. அவர் பேச வேணாம்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக சரி நான் ஜேம்ஸ் அண்ணன் கூட பேசணும் என்று நினைத்து கலங்கிய கண்களை துடைத்தவள் கதவை திறந்து கொண்டு பார்க்க ஜேம்ஸ் வெளியே நின்று தன் தாயுடன் பேசிக்கொண்டிருந்தான். அம்மா ஒரு நிமிஷம்மா. வா கயல். அவனையே பார்த்து கொண்டு அரைவாசலில் நின்றவளை அழைத்தான் ஜேம்ஸ். அவன் அருகில் தயங்கி தயங்கி வந்தவள், சாரிண்ணா, உங்க தங்கச்சிக்கு என்னாச்சு? யாரடா தங்கச்சி? உனக்கு யாரு தங்கச்சி என்று மறுமுனையிலிருந்து அவன் தாய் ஸ்டெலா வினவ அவருக்கு பதிலளிக்காமல் போனை கட் செய்தவன், அதுவாம்மா, அவளுக்கு 15 வயசு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஸ்கூல்ல வச்சு மயங்கி விழுந்துட்டாள். அப்புறம் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் பார்க்க அவளுக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அதுவும் குணப்படுத்த முடியாத கேன்சராம். லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காளாம். எங்களுக்கு அது தெரிஞ்ச 3 மாசத்துல அவள் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாள். சரி விடம்மா, உனக்கு பேச விருப்பம் இல்லைன்னா பேச வேணாம். பாசங்கிறது மனசுல இருந்து வரணும், கட்டாயப்படுத்திலாம் வரக்கூடாது என்று கூறி முடிக்க கயல் என்று அழத் தொடங்கி விட்டாள். நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னா சாரி. நீங்க எப்போ என் கூட பேசணும்னு நினைச்சாலும் பேசுங்க. இனி நானுமே உங்களுக்கு ஒரு தங்கச்சி தான் என்று கூற, எனக்கும் அதுதான் வேணும். சாரிம்மா, உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு எனக்கு வேற வழி தெரியல என்று மானசீகமாய் மன்னிப்பு கேட்டவன் மொபைலில் அவன் தாயிலக்கம் விழுந்தது. சரிண்ணா, நீங்க பேசுங்க, நான் அப்புறமா பேசுறேன். ஹலோம்மா. டேய், யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு கிட்ட இதுக்காக உனக்கு தங்கச்சி இருக்குன்னு போய் சொன்னேன். என்னடா உன் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டியா? அம்மா, நான் விளையாடலம்மா. இங்கே இருக்கவங்க தான் ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இந்த பொண்ணு மாதிரி தான் இருப்பாம்மா. அதை விட நான் சைக்காலஜிஸ்ட். ஒருத்தவங்களை பார்த்தாலே அவங்க மனசில் இருக்கிறத படிக்க தெரிஞ்சவன். ஸோ அந்த பொண்ணு வாழ்க்கையே வெறுத்து போயிருக்குமா, அதை சரி செய்யாமல் நான் இங்கேருந்து வரமாட்டேன். என்னமோ ஜேம்ஸ், அம்பிகா மனசை சங்கடப்படுத்தாம வா. எனக்கு அது போதும். சரி, நான் வச்சிடுறேன்ப்பா. அப்புறம் அப்பா கூட பேசினியா? ஆமாம்மா, பேசிட்டேன், நீங்கள் பார்த்துருங்க என்று ஃபோனை வைத்தவன் முதலில் சென்று குளித்து விட்டு வந்து பார்க்க அவள் அங்கு இல்லை. சரி, கீழே தான் இருப்பாள் என்று அங்கு செல்ல அவள் தோட்டத்தில் இருப்பதாய் அண்ணம்மா கூட அவளை தேடி அங்கு சென்றான் ஜேம்ஸ். தோட்டத்திற்குள் நுழைந்தவன் கயல்விழி எங்கே என்று தேட அவளோ வளமையாகத்தான் வந்து அமரும் இருக்கையில் அமர்ந்து கால் இரண்டையும் மடித்து வைத்து கொண்டு அவளை சுற்றி அழகாக பூத்திருந்த பூக்களையே பார்த்து கொண்டிருந்தவள் சிந்தனை தன் அக்காவுடன் தான் சுட்டித்திருந்த இனிமையான நிகழ்வுகளை நினைவுபடுத்தி கொண்டிருந்தது. அவளையே சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்தவன் அவள் அருகில் வந்து அமர்ந்து, ஹாய், இங்கே என்ன தனியா செய்கிற? நீ எப்பவுமே தனியா இருக்கிற? நீயாவே தனியா இருக்கியா? அப்படி இல்லைண்ணா, இங்கே இருக்கவங்க உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களா? அச்சோ இல்லைங்கண்ணா, நான் இப்படி இருக்கிற பொண்ணே இல்லைண்ணா. ஆனால் இந்த காலம் என்னை இப்போ இப்படி ஆக்கிடுச்சு. சரி, உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு. நீ தான் என்னை அண்ணன்னு சொல்லிட்டல்ல, உனக்கு இனி என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன். உன் பிரச்சனையை என்கிட்ட சொல்லு. இல்லைன்னா பரவாயில்ல, நீ என்ன இன்னும் உன் அண்ணனா ஏற்றுக்கலைன்னு நான் நினச்சிக்கிறேன் என்று கூறி முடிக்க கயல்வெளிகளில் இருந்து அவளை மீறியும் கண்ணீர் சொரிந்தது. நாம் சில நேரங்களில் எங்கள் பிரச்சனைகளை யாரிடமும் சொல்லக்கூடாது என நம் மனசுக்குள்ளேயே வைத்து தனியாக இருக்கும் போது மட்டும் அதை நினைத்து நினைத்து அழுவோம். ஆனால் யாராவது வந்து நான் இருக்கிறேன், நீ ஏன் இப்படி இருக்கன்னு கேட்டால் போதும், அந்த நிமிடம் நாம் உள்ளே அடக்கி வைத்த வலிகள் யாவும் கண்ணீராய் வெளியே வரும். இல்லைண்ணா, நான் இப்போ எதையும் சொல்கிற மாதிரியே இல்லை, இன்னொரு நாள் சொல்கிறேனே என்றவளுக்கு உண்மையில் உள்மனம் யாரிடமாவது தன் பிரச்சனையை சொன்னால் போதும் என்றே இருந்தது. சரி, நீ எதுவுமே சொல்ல வேணாம். ஆனால் இங்கே நடக்கிறது ஒரு சில விஷயம் எனக்கு ஆதி மூலமாக தெரியும் என்றன் ஜேம்ஸ் மெதுவாக பேச்சு கொடுத்து அவளின் மனதில் உள்ள அத்தனை விடயங்களையும் கேட்டறிந்து கொண்டான். அவனிடம் எல்லாவற்றையும் கூறிய பின் தான் அவளின் மனதும் கொஞ்சம் லேசானதைப் போல் இருந்தது. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான். ஏன் கயல், உன் கல்யாணத்தை போயிரவு நீ எங்கே போன? உன் கல்யாணத்துக்கு முதல் யாரையும் லவ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கிரவு நீ எதுக்காக வெளியே போன? அண்ணா, நான் யார் கூடவும் ஓடி போகிறதுக்கெல்லாம் அன்னைக்கு ராத்திரி வெளியே போகலை. என்னோட உயிர் ஃப்ரெண்ட், அவளும் மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டவள் தான். அவள்கிட்ட என்னோட காலேஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு வந்து தர சொன்னேன்.
ஏன்னா என்னோட கல்யாணம் திடீர்னு முடிவெடுத்தது. நான் பிரின்சிபல் கிட்ட ஏற்கனவே பேசி என்னோட எல்லா சர்டிஃபிகேட்டையும் அவளை கொண்டு வந்து தர சொல்லியிருந்தேன். அதைத்தான் அவள் எடுத்துட்டு வந்திருந்தாள். அதை வாங்கத்தான் நான் வெளியே போயிருந்தேன். அவளை காணலன்னு வெளியே பார்க்க போனேன். அப்பதான் மாமா என்ன தப்பா நினைச்சு அதுக்கப்புறம் தான் நடந்ததை உங்களுக்கு தெரியுமே. உனக்கு எதுக்கு கையில் அந்த சர்டிஃபிகேட் எல்லாம்? அதே எதுக்கு அந்த டைமில் கொண்டு வந்து தர சொன்னேன்? எனக்கு மெடிசன் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நல்ல மார்க்கும் எடுத்திருந்தேன். எப்படியும் என் மாமா கூட தான் என் கல்யாணம்னு சொல்லி முடிவாகிட்டுது. அக்கா தான் அப்படி செஞ்சிட்டான். நானும் அப்படியே செஞ்சா தாங்கவே முடியாது. நான் அந்த கல்யாணத்துக்கு அப்போவே ரெடியாகிட்டேன்னா மாமா மேலே எந்த ஒரு ஆசையும் எனக்கு இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் தானாக வந்துடும்னு அம்மா சொன்னாங்க. ஸோ நானும் அந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்தியா வரணும்னு அப்பாவும் மாமாவும் பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அவசரமாக கொண்டு வந்து தர சொல்லியிருந்தேன். இங்கே வந்ததும் மாமா கிட்ட சொல்லி எனக்கு பிடிச்சதை படிக்கலாம்னு நினைச்சேன். ஆனால் நான் நினைச்சது எதுவுமே நடக்கலை. நான் தான் எல்லாரையும் தப்பாக நினைச்சிட்டேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க தங்களோட மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காங்க. சரி கயல், நீ இதை இந்திரன்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என்னத்தான் ஒரு வார்த்தை கூட பேச விடலையேன்னா அவங்கள ஏதோ ஒன்று நினைச்சிட்டு என்ன ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன வார்த்தையெல்லாம் பேசிட்டார் தெரியுமா? நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என்னால் அதெல்லாமே நீ மறக்க முடியாது. அவர்கிட்ட நான் இனி போய் நடந்ததை சொன்னாலும் அவர் என்ன நம்பவா போறாரு? இவர்கள் இருவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கையில் இந்திரன் கார் உள்ளே நுழைந்தது. இந்திரன் தன் இருக்கையின் பக்கம் இருந்த கண்ணாடியை இறக்கி ஜேம்ஸ் கயல் பேசிக்கொண்டிருப்பதை முறைத்து பார்த்து கொண்டே அவன் கார் உள்ளே நுழைந்தது.